ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 49. தொகுதி 8. தியானம். பாடல் 591. பள்ளி அறையில் பகலே இருளில்லை, கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம். ஒள்ளி தரியிலோர் ஓசனை நீளிது, வெள்ளி அறையில் விடிவில்லைதானே. பொருள்: பள்ளி அறை என்பது நம் தலையில் உள்ள சகஸ்ரார சக்கரம். இங்கு ஞான ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்பதால் அறியாமை எனும் இருள் இல்லை. கொள்ளி அறை என்பது நம் உடலையும் அதில் எரியும் குண்டலினி தீ எனும் மூலக்கனலையும் குறிக்கும். தியான பயிற்சியின் மூலம் அந்த அக்னியை முறைப்படி கையாண்டால் உடல் நோய்களால் அழியாமல் அல்லது விந்து போன்ற உயிர் சக்தி வீணாகாமல் உடலை அழிவிலிருந்து காத்துக் கொள்ளலாம். ஒளி பொருந்திய சுழுமுனை நாடியின் வழியாக பிராணனை மேலே ஏற்றினால் அது எல்லையற்ற நம் அறிவை விரிவடையச் செய்யும். ஆன்மா எல்லையற்ற பேருணர்வோடு கலக்கும். வெள்ளி அறை என்பது சிதாகாசம் எனும் தூய வெண்ணிற ஒளி நிறைந்த பரவெளி. அந்த இடத்தை அடைந்த பிறகு அங்கே முடிவு என்பது கிடையாது. அதாவது அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறவியோ அல்லது மரணமோ இல்லாத நித்தியமான பேரின்ப நிலை பெற்று சிவத்தோடு ஒன்றுவிடும். Meaning: the schoolroom refers to the Sahasrara chakra in our head. Since the light of wisdom constantly shines there, there is no darkness of ignorance. The fire chamber refers to our body and the Kundalini fire, the primal energy burning within it. By properly managing this fire through meditation practice, the body can be protected from destruction by diseases or from the wastage of vital energy such as Semen. When the life force is raised upwards through the bright Sushumna Nadi, it expands our boundless consciousness. The silver chamber, where the soul merges with boundless awareness, is the pure, white, luminous space of Chirkasha. After reaching that place, there is no end. That is, they attain an eternal state of bliss, free from rebirth or death, and become one with Shiva. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.